वाल्मीकि रामायणम् आरण्यकाण्डम् अध्यायम् 55 सीता प्रलोभनम् सीतैक्कु आसै काट्टुवदु पञ्चपञ्चाशः सर्गः 55வது सर्गम् सीता प्रलोभनम् सीतैक्कु आसै काट्टुवदु सन्देश्य राक्षसान् घोरान् रावणोऽष्टौ महाबलान् आत्मानं बुद्धिवैक्लभ्यात् कृतकृत्यम् अमन्यत रावणन् महाबलान् महाबलशालिகளும் घोरान् கொடியவர்களுமான अष्टौ 8 ராட்சசான் அரக்கர்களை சந்தேஷ்யே ஆக்ஞாபித்துவிட்டு புத்தி வைக்லப்யாத் விபரீத புத்தியால் ஆத்மானம் தன்னை கிருத்தகிருத்தியனாய் அமவ்யத எண்ணிக்கொண்டான். ராவணன் மகாபலசாலிகளும் கொடியவர்களுமான 8 அரக்கர்களை ஆக்ஞாபித்துவிட்டு விபரீத புத்தியால் தன்னை கிருத்தகிருத்தியனாய் எண்ணிக்கொண்டான். சச்சிந்தயானோ வைதேயீம் காமபாண சமர்ப்பிதः प्रविवेश गृहं रम्यं सीतां द्रष्टुम् अभित्वरन्. सः அவன் காமபாண சமர்ப்பிதக காமபாணங்களுக்கு ஈடுபட்டவனாய் வைதேயீம் சீதாதேவியை சிந்தையானக இடைவிடாது நினைக்கின்றவனாய் சீதாதேவியை द्रष्टुम பார்க்க அபித்வரன் பரபரப்புற்றவனாய் ரம்யம் அழகான கிரகம் அரண்மனைக்குள் பிரவிவேஷ புகுந்தான். அவன் காமபாணங்களுக்கு ஈடுபட்டவனாய் சீதாதேவியை இடைவிடாது நினைக்கின்றவனாய் சீதாதேவியை பார்க்க பரபரப்புற்றவனாய் அழகிய அரண்மனைக்குள் புகுந்தான். சப்ரவிஷ்யத்து தத்வேஷ்ம ராவணோ ராட்சசேஸ்வரः अपश्यत् राक्षसी मध्ये सीतां शोकपरायणाम् अश्रुपूर्णमुखीं दीनां शोकभारावपीडितां वायुवेगैरिवाक्रान्तां मज्जन्तीं नावमर्णवे मृगयूथपरिभ्रष्टां मृगीं श्वभीरिवावृताम् अधोमुखमुखीं दीनाम् अभ्येत्य स निशाचरः तां तु शोकवशां दीनाम् अवशां राक्षसाधिपः सबलादर्शयामास गृहं देवगृहोपमम्. हर्म्यप्रासादसंवादं स्त्रीसहस्रनिषेवितं नानापक्षे गणैर्जुष्टं नानारत्नविभूषितम् काञ्चनैस्तापनीयैश्च स्फटिकैराजतैरपि वज्रवैडूर्यचित्रैश्च स्तम्भैर्दृष्टिमनोहरैः. सः राक्षसेश्वरः அந்த அரக்கர் மன்னனாகியே ராவணன் தத்வேஷ்ம அந்த அரண்மனைக்குள் பிரவிஷ்யே புகுந்து ராட்சசி மத்தியே ராட்சசிகளின் நடுவில் சோக பராயணாம் சோகத்தில் மூழ்கி கிடப்பவளும் அஸ்ருபூர்ண முக்கீம் கண்ணீர் நிறைந்த முகம் உடையவளும் தீனாம் திக்கற்று शोकभारावपीडितां
சோக அதிசயத்தால் துன்புற்றவளும் அருணவே கடலில் வாயுவேகைகி புயல் காற்றுகளால் ஆக்ராந்தமடியுண்டு மஜ்ஜந்தே முழுகுகிற நாவம் இவ கப்பல் போல் இருப்பவளும் மிருகயூத பரிபிரஷ்டாம் மான் கூட்டங்களிலிருந்து நழுவி ஸ்வபி நாய்களால் ஆவருத்தாம் சூழப்பட்டவளும் மிருகிமிவ பின்மான் போன்றவளும் தீனாம் கஷ்டதசையில் இருப்பவளாய் அதோமுக முக்கீம் தூ தரையை பார்த்த வண்ணமே இருப்பவளுமான சீதாம் சீதாதேவியை அபஷ்யத் கண்டான் சக ராட்சசாதிபக அந்த ராட்சச மன்னனாகிய நிஷாச்சரக அரக்கன் அவஷாம் தானாய் ஒன்றும் செய்ய முடியாதவளாய் தீனாம் நிறம் கொன்றி சோக்கவஷாம் தூ சோகத்தில் மூழ்கி கிடப்பவளுமான தாம் அபியேத்திய அவளை அணுகி சகா அவன் ஹர்மிய பிராசாத சம்பாதம் பெரிய வீடுகளாலும் அரண்மனைகளாலும் நிறைந்துள்ளதும் ஸ்திரீ சகஸ்ர நிஷேவிதம் பல ஸ்திரீகளால் வசிக்க பெற்றதும் நானா பக்ஷி கணையே பலவகை பக்ஷி கூட்டங்களால் ஜுஷ்டம் நிறைய பெற்றதும் நானா ரத்ன விபூஷிதம் பலவகை ரத்னங்களால் இழைக்க பெற்றதும் தாபனீயைகி சொத்த காஞ்சனைகி ச பொன்னால் ஆனவைகளும் ஸ்பாட்டிகைகி ஸ்பட்டிக்கங்களால் ஆனவைகளும் ராஜதைகி அப்பி வெள்ளியால் ஆனவைகளும் வஜ்ர வைடூரிய சித்திரைகி வைரங்களாலும் வைடூரியங்களாலும் இழைக்க பெற்றவைகளும் திருஷ்டி மனோகரைஹி ச கண்களை கவருகின்றவைகளுமான ஸ்தம்பைஹி தூண்களாலும் தேவக்ருஹோபமம் தெய்வ மாளிகைக்கு நிகராய் விளங்கும் கிருஹம் அரண்மனையை பலாத் அவள் உள்ளத்தையாவது கண்களையாவது செலுத்தாது இருக்கையில் தர்ஷயாமாச சுட்டிக்காட்டினான். அந்த அரக்கர் மன்னனாகிய ராவணன் அந்த அரண்மனைக்குள் புகுந்து ராட்சசிகளின் நடுவில் சோகத்தில் மூழ்கி கிடப்பவளும் கண்ணீர் நிறைந்த முகம் உடையவளும் திக்கற்று சோகாதிசயத்தால் துன்புற்றவளும் கடலில் புயற்காற்றுகளால் அடியுண்டு மூழ்குகிற கப்பல் போலிருப்பவளும் மான் கூட்டங்களிலிருந்து நழுவி நாய்களால் சூழப்பட்ட பெண்மான் போன்றவளும் கஷ்டதசையில் இருப்பவளாய் தரையை பார்த்த வண்ணமே இருப்பவளுமான சீதாதேவியை கண்டான். அந்த ராட்சச மன்னனாகிய அரக்கன் தானாய் ஒன்றும் செய்ய முடியாதவளாய் நிறம் கொன்றே சோகத்தில் மூழ்கி கிடப்பவளுமான அவளை அணுகி அவன் பெரிய வீடுகளாலும் அரண்மனைகளாலும் நிறைந்துள்ளதும் பல ஸ்திரீகளால் வசிக்க பெற்றதும் பலவகை பக்ஷி கூட்டங்களால் நிறைய பெற்றதும் பலவகை ரத்னங்களால் இழைக்க பெற்றதும் சுத்த பொன்னால் ஆனவைகளும் ஸ்பட்டிக்கங்களால் ஆனவைகளும் வெள்ளியால் ஆனவைகளும் வைரங்களாலும் வைடூரியங்களாலும் இழைக்க பெற்றவைகளும் கண்களை கவருகின்றவைகளுமான தூண்களாலும் தெய்வ மாளிகைகளுக்கு நிகராய் விளங்கும் அரண்மனையை அவள் உள்ளத்தையாவது கண்களையாவது செலுத்தாது இருக்கையில் சுட்டிக்காட்டினான். திவ்யதுந்துபே நிருஹ்ராதம் தப்த காஞ்சன தோரணம் சோபானம் காஞ்சனம் சித்ரம் ஆருரோஹதயா சா. திவ்யதுந்துபே நிருஹ்ராதம் திவ்யதுந்துபே கோஷங்களால் விளங்குவதும்
தப்த காஞ்சன தோரணம் நல்ல தங்கத்தால் செய்யப்பட்ட கதவை உடையதும் சித்திரம் அழகாய் காஞ்சனம் பொன்னால் செய்ததுமான சோபானம் படியில் தயாசக அவளை தூக்கிக் கொண்டு ஆருரோக ஏறினான். திவ்ய துந்துபி கோஷங்களால் விளங்குவதும் நல்ல தங்கத்தால் செய்யப்பட்ட கதவை உடையதும் அழகாய் பொன்னால் செய்ததுமான படியில் அவளை தூக்கிக் கொண்டு ஏறினான். தாந்தகா ராஜதாश्चैव गवाक्षा प्रियदर्शनाः हेमजालावृत्ताश्चासं तत्र प्रासादपङ्क्तयः. தத்ர அவ்விடத்தில் தாந்தகாக தந்தங்களினாலானவைகளும் ராஜதாச்ச வெள்ளியாலானவைகளும் பிரிய தர்ஷனாக அழகு வாய்ந்தவைகளுமான கவாக்ஷாக ஏவ ஜன்னல்களும் ஏமஜாலாபிருதாக பொன்மயமாய் மூடப்பெற்ற பிராசாத பங்க்தயச்ச மேடைகளின் அநேகங்களும் ஆசன் இருந்தன. அவ்விடத்தில் தந்தங்களினாலானவைகளும் வெள்ளியாலானவைகளும் அழகு வாய்ந்தவைகளுமான ஜன்னல்களும் பொன்மயமாய் மூடப்பெற்ற மேடைகளின் அநேகங்களும் இருந்தன. சுதாமணி விசித்ராணி பூமிபாகாணி சர்வஷः दशग्रीव स्वभवने प्रादर्शयत मैथिलीम्. दशग्रीवः दशग्रीवन् स्वभवने तन्नरण्मणयिल सुधामणि विचित्राणि வெண்முத்துக்களால் அழகுற்ற பூமி பாகாணி தரைகளை சர்வசக எங்கும் மைதிலீம் சீதாதேவிக்கு பிராதர்ஷயத காட்டினான். தசக்ரீவன் தன் அரண்மனையில் வெண்முத்துக்களால் அழகுற்ற தரைகளை எங்கும் சீதாதேவிக்கு காட்டினான். தீர்கிகா புஷ்கரிண்யश्च நானாவிருக்ஷ சமன்விதாः ராவணோ தர்शयामास சீதாம் சோகபராயணாம். ராவணः ராவணன் சோகபராயணாம் சோகத்தில் மூழ்கி கிடக்கும் சீதாம் சீதாதேவியிடம் தீர்கிகா நடைபாப்பிகளையும் நானா விருக்ஷ சமன்விதாக பலவகை மரங்கள் அடர்ந்த புஷ்கரிண்யகாச்ச புஷ்கரிணிகளையும் தர்ஷயாமாச இருக்கின்றனவென்று சொன்னான். ராவணன் சோகத்தில் மூழ்கி கிடக்கும் சீதாதேவியிடம் நடைவாப்பிகளையும் பலவகை மரங்கள் அடர்ந்த புஷ்கரிணிகளையும் இருக்கின்றனவென்று சொன்னான். दर्शयित्वा तु वैदेह्याः कृत्स्नं तद्भवनोत्तमम् उवाच वाक्यं पापात्मा रावणो जनकात्मजाम्. பாப்பாத்மா கெட்ட நினைவுற்ற ராவணன் வைதேயா சீதாதேவிக்கு தந்த பவனோத்தமம் சிறந்த மாளிகை கிருஷ்ணம் முழுமையும் தர்ஷயித்வா து காட்டிவிட்டு ஜனகாத்மஜாம் ஜானகியை பார்த்து வாக்கியம் ஒரு சொல்லை உவாச்ச பின்வருமாறு சொன்னான். கெட்ட நினைவுற்ற ராவணன் சீதாதேவிக்கு அந்த சிறந்த மாளிகை முழுமையும் காட்டிவிட்டு ஜானகியை பார்த்து ஒரு சொல்லை பின்வருமாறு சொன்னான். दश राक्षस कोट्यश्च द्वाविंशतिरथापराः तेषां प्रभुरहं सीते सर्वेषां भीमकर्मणाम्. सीतये दशपत् ராட்சச கோட்டியாக கோட்டி ராட்சசர்களும்
அத்த அதோடு கூட அபராக வேறு சில 22 பீம கர்மணாம் அரிய செயல்களை புரியும் தேஷாம் அவர்கள் சர்வேஷாம் எல்லோருக்கும் அகம் நான் பிரபு ஈசன். சீதையே 10 கோடி ராட்சசர்களும் அதோடு கூட வேறு சில 22 அரிய செயல்களை புரியும் அவர்கள் எல்லோருக்கும் நான் ஈசன். வர்ஜயித்வா ஜராவ்ருத்தான் பாலாம்ஷ ரஜனீச்சரான் சஹஸ்ரமேகமேகஸ்ய மம கார்யே புரஸ்ஸரம். ஜராவிருத்தான் கிழத்தனத்தால் முடியாதவர்களும் பாலாஞ்ச சிறு குழந்தைகளுமான ரஜனீச்சரான் அரக்கர்களை வர்ஜயித்வா நீக்கி ஏகம் ஓர் சகசிரமாயிரம் மம என் ஏகஸ்ய ஒருவனுக்கு காரிய புரஸ்ஸரம் பணிவிடை பரிவாரம். கிழத்தனத்தால் முடியாதவர்களும் சிறு குழந்தைகளுமான அரக்கர்களை நீக்கி 1000 என் ஒருவனுக்கு பணிவிடை பரிவாரம். யதீதம் ராஜதந்திரம் மே த்வயி சர்வம் பிரதிஷ்டிதம் ஜீவிதம் ச விஷாலாக்ஷி த்வம் மே பிராணேர்கரியசி. மே எனது ராஜதந்திரம் அரசாளுகை யத்யதுவோ இதம் சர்வம் இது எல்லாமும் த்வயி உன்னிடத்தில் பிரதிஷ்டிதம் வைக்கப்பட்டு விட்டது ஜீவிதம் உயிரும் ச அப்படியே வைக்கப்பட்டு விட்டது. விஷாலாக்ஷே விஷாலாக்ஷே த்வம் நீ பிராணையே என் உயிரினும் மே எனக்கு கரியசி அருமையானவள். எனது அரசாளுகை எதுவோ இது எல்லாமும் உன்னிடத்தில் வைக்கப்பட்டு விட்டது உயிரும் அப்படியே வைக்கப்பட்டு விட்டது. விசாலாக்ஷே நீ என் உயிரினும் எனக்கு அருமையானவள். பகூணாம் ஸ்திரீ சஹஸ்ராணாம் மம யோசோ பரிக்ரஹம் தாசாம் த்வமேஸ்வரி சீதே மம பார்யா பவ பிரியே. பிரியே அன்பார்ந்த சீதே சீதையே யாயந்த அசோ இவன் பகூணாம் பல ஸ்திரீ சகசிராணாம் 1000 ஸ்ரீகளுக்கு பரிகிரக கணவனோ அந்த மம எனக்கும் தாசாம் அவர்களுக்கும் த்வம் நீ மம எனக்கு பார்யா பாரியயாய் ஈஸ்வரி யஜமானியாய் பவாகு. அன்பார்ந்த சீதையே எந்த இவன் பல 1000 ஸ்திரீகளுக்கு கணவனோ அந்த எனக்கும் அவர்களுக்கும் நீ எனக்கு பாரியயாய் எஜமானியாய் ஆகு. சாது கிம் தேன் யதா புத்யா ரோச்சயஸ்வ வச்சோ மம பஜஸ்வ மாபிதப்தஸ்ய பிரசாதம் கர்த்துமர்ஹசே. அந்யதா இது அல்லாத வேறு புத்தியா யோஜனையால் தே உனக்கு கிம் என்ன பிரயோஜனம். மம எனது சாதுவச்ச நியாயமான சொல்லை ரோச்சயஸ்வ ஏற்றுக்கள் மா பஜஸ்வ என்னை அங்கீகரி அபிதப்தஸ்ய உனக்காக தவிக்கும் எனக்கு பிரசாதம் அனுகிரகத்தை கர்த்தும் செய்ய அருகசி நீ இஷ்டப்பட வேண்டும். இது அல்லாத வேறு யோஜனையால் உனக்கு என்ன பிரயோஜனம். எனது நியாயமான சொல்லை ஏற்றுக்கொள் என்னை அங்கீகரி உனக்காக தவிக்கும் எனக்கு அனுகிரகத்தை செய்ய நீ இஷ்டப்பட வேண்டும். பரிக்ஷிப்தா சமுத்ரேண லங்கேயம் சத யோஜனா
நேயம் தர்ஷயித்தும் சக்ய சேந்திரைரப்பே சுராசுரைः இயம் இந்த சதயோஜனா 100 யோஜனை தூரமுள்ள லங்கா இலங்கை சமுத்திரேன சமுத்திரத்தினால் பரிக்ஷிப்தா சூழப்பட்டிருக்கிறது. இயம் இது சேந்திரைகி இந்திரன் உள்ளிட்ட சுராசுரையி அப்பி தேவர்களாலும் அசுரர்களாலும் கூட தர்ஷயித்தும் எதிர்க்க ந சக்யா முடியாதது. இந்த 100 யோஜனை தூரமுள்ள இலங்கை சமுத்திரத்தினால் சூழப்பட்டிருக்கிறது. இது இந்திரன் உள்ளிட்ட தேவர்களாலும் அசுரர்களாலும் கூட எதிர்க்க முடியாதது. ந தேவேஷு ந யக்ஷேஷு ந கந்தர்வேஷு பக்ஷிஷு அகம் பஷ்யாமி லோகேஷு யோ மே வீர்யே சமோ பவேத். லோகேஷு 3 உலகங்களிலும் எவன் ஒருவன் மே எனக்கு வீரிய சமக ஒப்பான பராக்கிரமம் உள்ளவனாக பவேத் ஆகுவானோ அவனை தேவேஷு தேவர்களிலும் அகம் நான் ந பஷ்யாமி கண்டிலேன் யக்ஷேஷு யக்ஷர்களிலும் ந கண்டிலேன் கந்தர்வேஷு கந்தர்வர்களிலும் பக்ஷிஷு பறவைகளிலும் ந கண்டிலேன். 3 உலகங்களிலும் எவன் ஒருவன் எனக்கு ஒப்பான பராக்கிரமம் உள்ளவனாக ஆகுவானோ அவனை தேவர்களிலும் நான் கண்டிலேன் யக்ஷர்களிலும் கண்டிலேன் கந்தர்வர்களிலும் பறவைகளிலும் கண்டிலேன். ராஜ்யப்ரஷ்டேன தீனேன தாபசேன கதாயுஷா கிம் கரிஷ்யசே ராமேண மனுஷேனால்ப தேஜசா. அல்ப தேஜசா ஆண்மையின்றி ராஜ்யப்ரஷ்டேன ராஜ்யத்திலிருந்து துரத்தப்பட்டு தீனேன தீனனாகி தாபசேன தபசு செய்து கொண்டிருக்கும் கதாயுஷா அற்ப ஆயுளுடைய மானுஷேன மானிடனாகிய ராமேன ராமனோடு கிம் கரிஷ்யசி நீ என்ன செய்ய போகின்றனே. ஆண்மையின்றி ராஜ்யத்திலிருந்து துரத்தப்பட்டு தீனனாகி தபசு செய்து கொண்டிருக்கும் அற்ப ஆயுளுடைய மானிடனாகிய ராமனோடு நீ என்ன செய்ய போகின்றனே. பஜஸ்வசீதே மாமேவ பர்த்தாஹம் சத்ருஷஸ்தவ யௌவனம் ஹ்யத்ருவம் பீரோ ரமஸ்வேஹ மயா சஹ. சீதே சீதாய் மாம் ஏவ என்னையே பஜஸ்வ ஏற்றுக்கொள். அஹம் நான் தவ உனக்கு சத்ருஷா ஏற்ற பர்த்தா கணவன் பீரு பயந்தவளே யௌவனம் இளமை அத்ருவம் ஹி நிலையற்றதன்றோ மயா என்னோடு சக கூட ஈக இவ்விடத்தில் ரமஸ்வ காலம் கழி. சீதாய் என்னையே ஏற்றுக்கொள். நான் உனக்கு ஏற்ற கணவன் பயந்தவளே இளமை நிலையற்றதன்றோ என்னோடு கூட இவ்விடத்தில் காலம் கழி. தர்ஷனே மா கிருதா புத்திம் ரகவஸ்ய வராணனே காஸ்ய சக்திரிஹாகந்தும் அப்பி சீத்தே மனோரதைः. வராணனே சுந்தரமுக்கியே ராகவஸ்ய ராமனை தர்ஷனே பார்க்கும் விஷயத்தில் புத்திம் எண்ணத்தை மா கிருதாக நீ கொள்ளாதே. சீதே சீதாய் மனோரதைஹி அப்பி மன வியாபாரங்களாலும் கூட ஈக இங்கு ஆகந்தும் வர அஸ்ய இவனுக்கு காசக்தி என்ன சக்தி இருக்கிறது.
சுந்தரமுக்கியே ராமனை பார்க்கும் விஷயத்தில் எண்ணத்தை நீ கொள்ளாதே. சீதாய் மன வியாபாரங்களாலும் கூட இங்கு வர இவனுக்கு என்ன சக்தி இருக்கிறது? ந சக்யோ வாயுராகாஷே பாஷைர்பத்தும் மகாஜவஹாம் தீப்யமானஸ்ய வாப்யக்னேர்க்ரயீத்தும் விமலாஷிகா. மாஜவஹா வெகு வேகமுற்ற வாயு காற்றானது ஆகாஷே ஆகாசத்தில் பாஷைகி கயிறுகளால் பத்தும் ந சக்கிய கட்ட முடியாது. தீப்யமானஸ்ய கொழுந்துவிட்டு எரியும் அக்னே அக்னியினது விமலாஷிகா புகையற்ற ஜுவாலை கிரகித்தும் கையால் பிடிக்க அப்பிவ அதுபோலவே முடியாததே. வெகு வேகமுற்ற காற்றானது ஆகாசத்தில் கயிறுகளால் கட்ட முடியாது. கொழுந்துவிட்டு எரியும் அக்னியினது புகையற்ற ஜுவாலை கையால் பிடிக்க அதுபோலவே முடியாததே. த்ரயாணாமப்பி லோகாணாம் நத்தம் பஷ்யாமி சோபனே விக்ரமேண நயேத்யஸ்துவாம் மத்பாஹு பரே பாலிதாம். शोभने कट्टळगे मद्बाहु परिपालिताम எனது பாகுபலத்தால் பரிபாலிக்கப்பட்ட துவாம் உன்னை எவன் ஒருவன் விக்ரமேண வலிமையால் நயே திடுத்து போவானோ தம் அவனை திரயாணாம் மூன்று லோகானாம் உலகங்களுக்குள் அப்பே என்றாலும் ந பஷ்யாமி நான் கண்டிலேன். கட்டழகே எனது பாகுபலத்தால் பரிபாலிக்கப்பட்ட உன்னை எவனொருவன் வலிமையால் எடுத்து போவானோ அவனை மூன்று உலகங்களுக்குள் என்றாலும் நான் கண்டிலேன். லங்காயாம் சுமஹத்ராஜ்யம் இதம் த்வம் அனுபாலய त्वत्प्रेष्य मद्विधाश्चैव देवाश्चापि चराचराः. त्वं நீலங்காயாம் இலங்கையில் இதம் இந்த சுமஹத்ராஜ்யம் மிக பெரிய ராஜ்யத்தை அனுபாலய பரிபாலனம் பண்ண மத்விதாஹாச்ச என் போன்றவர்களும் தேவாஹாச்ச தேவர்களும் சராச்சராஹா ஏவ சராச்சரங்களும் த்வத்ப்ரேஷ்யாஹாபி உன் அடிமைகள் ஆவார்களே. நீ இலங்கையில் இந்த மிக பெரிய ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணு. என் போன்றவர்களும் தேவர்களும் சராச்சரங்களும் உன் அடிமைகள் ஆவார்களே. அபிஷேகோ தக்க்லின்னா துஷ்டாச்ச ரமயஸ்வமாம். துஷ்டா சந்தோஷமுற்று அபிஷேகோ தக்க்லின்னா அபிஷேக தீர்த்தங்களால் ஸ்நானம் செய்ய பெற்றவளாய் மாம் ச என்னையும் ரமயஸ்வ நீ சந்தோஷப்படுத்து. சந்தோஷமுற்று அபிஷேக தீர்த்தங்களால் ஸ்நானம் செய்ய பெற்றவளாய் என்னையும் நீ சந்தோஷப்படுத்து. துஷ்கிருதம் யத் புராக்கர்ம வனவாசேன சங்கதம் யஷ்ச தே சுக்ருதோ தர்மஸ்தஸ்யேஹ ஃபலமாப்னுஹி. புரா பூர்வஜன்மத்தில் எது துஷ்கிருதம் பாபத்தால் விளைந்த கர்ம பயனோ வனவாசேன வனவாசத்துடன் தது சங்கத்தம் ஒழிந்து விட்டது. தே உனக்கு சுக்ருதக புண்ணியத்தால் விளையும் தர்மக தர்மமாகிறது. யஹாச்ச எதுவோ தஸ்ய ஃபலம் அதனது பயனை இக இப்பொழுது ஆப்னுயி அனுபவி.
பூர்வ ஜன்மத்தில் எது பாபத்தால் விளைந்த பயனோ வனவாசத்துடன் அது ஒழிந்து விட்டது. உனக்கு புண்ணியத்தால் விளையும் தர்மமாகிறது எதுவோ அதனது பயனை இப்பொழுது அனுபவி. இஹ மால்யாணி சர்வாணி திவ்யா கந்தாணி மைथिली பூஷணாணி ச முக்கியாணி சேவஸ்வ ச மயா சஹ. மைथिली மைथिली இஹ இங்கு திவ்ய கந்தாணி பரிமள வாசனையுள்ள மால்யாணி ச மாலைகளையும் முக்கியாணி சிறந்த பூஷணாணி ச ஆபரணங்களையும் சர்வாணி ச மற்றும் எல்லாவற்றையும் மயாசக என்னோடு கூட சேவஸ்வ நீ அனுபவி. மைथिली இங்கு பரிமள வாசனையுள்ள மாலைகளையும் சிறந்த ஆபரணங்களையும் மற்றும் எல்லாவற்றையும் என்னோடு கூட நீ அனுபவி. புஷ்பகம் நாம சுஷ்ரோணி भ्रातुर्वैश्रवणस्य मे विमानं सूर्यसङ्काशं तरसा निर्जितं मया. சுஷ்ரோணி மெல்லிடையாளே மே எனது பிராத்துகு தமையனாகிய வைஸ்ரவணஸ்ய குபேரனது புஷ்பகம் நாம புஷ்பகம் என்ற சூரிய சங்காசம் சூரிய ஒளி கொண்ட விமானமானது மயா என்னால் தரசா ஆண்மையால் நிர்ஜிதம் பறித்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மெல்லிடையாளே எனது தமையனாகிய குபேரனது புஷ்பகம் என்ற சூரிய ஒளி கொண்ட விமானமானது என்னால் ஆண்மையால் பறித்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. விஷாலம் ரமணீயம் ச தத்விமானம் மனோஜவம் தத்ர சீதே மயா சார்த்தம் விஹரஸ்வ யதா சுகம். தந்த விமானமோ மனோஜவம் மனம் போல் வேகமுடையது. விஷாலம் விசாலமானது. ரமணீயம் ச மிக அழகானது. சீதே சீதாய் தத்ர அதில் யதா சுகம் உன் இஷ்டம் போல் மயா சார்த்தம் என்னோடு கூட விஹரஸ்வ இன்பமாய் காலம் கழி. அந்த விமானமோ மனம் போல் வேகமுடையது விசாலமானது மிக அழகானது. சீதாய் அதில் உன் இஷ்டம் போல் என்னோடு கூட இன்பமாய் காலம் கழி. வதனம் பத்மசங்காசம் விமலம் சாரு தர்ஷனம் சோகார்த்தம் து வராரோயே ந பிராஜத்தே வரானனே. ராணனே சுந்தரியான வராரோயே ஸ்ரீரத்னமே பத்மசங்காசம் தாமரை பூவை நிகர்த்தும் விமலம் மாசற்றதும் சாருதர்ஷனம் அழகானதுமான வதனம் து முகமும் சோகார்த்தம் சோகத்தால் பீடிக்கப்பட்டதாய் ந பிராஜத்தி ஒளி கூன்றி இருக்கிறது. சுந்தரியான ஸ்ரீரத்னமே தாமரை பூவை நிகர்த்தும் மாசற்றதும் அழகானதுமான முகமும் சோகத்தால் பீடிக்கப்பட்டதாய் ஒளி குன்றி இருக்கிறது. ஏவம் வததே தஸ்மின் சாஸ்திராந்தேன வராங்கணாம் பிதாயேந்துநேபம் சீதா முகமஸ்ரோண்ய வர்த்தயத். ஏவம் மேற்கண்டவாறு தஸ்மின் அவன் வததி பேசுகையில் வராங்கணா ஸ்ரீரத்னமாகிய சா சீதா அந்த சீதா தேவி இந்துநிபம் சந்திரனை நிகர்த்த முகம் முகத்தை வஸ்திராந்தேன ஆடையின் முந்தானையால் பிதாய மூடிக்கொண்டு அஸ்ரோணி கண்ணீரை அவர்த்தையத் பெருக்கினாள். மேற்கண்டவாறு அவன் பேசுகையில் ஸ்ரீரத்னமாகிய அந்த சீதாதேவி சந்திரனை நிகர்த்த முகத்தை
ஆடையின் முந்தானையால் மூடிக்கொண்டு கண்ணீரை பெருக்கினாள். ध्यायन्तीं तामेवास्वस्थां दीनां चिन्ताहतप्रभां उवाच वचनं पापो रावणो राक्षसेश्वरः. अस्वस्थां வேறிதிலும் மனம் செலுத்த முடியாதவளாய் தியாயந்தீம் பரமாத்மாவையே தியானிப்பவளாய் தீனாம் கஷ்டத்தில் இருப்பவளாய் சிந்தாஹத பிரபாம் கவலையால் ஒளி கொன்றியவளாயிருக்கும் தாமிவ அவளையே பார்த்து பாபகா பாப்பியும் ராட்சசேஸ்வரஹா ராட்சச மன்னனுமாகிய ராவணஹா ராவணன் வச்சனம் இன்னொரு சொல்லை உவாச்ச பின்வருமாறு கூறினான். வேறெதிலும் மனம் செலுத்த முடியாதவளாய் பரமாத்மாவையே தியானிப்பவளாய் கஷ்டத்தில் இருப்பவளாய் கவலையால் ஒளி கொன்றியவளாய் இருக்கும் அவளையே பார்த்து பாப்பியும் ராட்சச மன்னனுமாகிய ராவணன் இன்னொரு சொல்லை பின்வருமாறு கூறினான். அலம் व्रीडेन वैदेही धर्मलोपाकृतेन ते आर्षोऽयं दैवनिष्यन्दो तस्त्वामभिगमिष्यति. वैदेही धर्मलोपाकृतेन ஸ்திரீகளின் மரியாதைக்கு குறைவு என்பால் வியந்த விரீடேன நாணத்தால் தே உனக்கு அலம் இதுவரையிலும் போதும் யஹாயது துவாம் உன்னை அபிகமிஷ்யதி அடையப் போகிறதோ அயம் இது ஆர்ஷகா மானிடர்களுக்கு கிட்டாது தெய்வ நிஷ்யந்தகா பாக்யத்தின் பயன். வைதேகி ஸ்திரீகளின் மரியாதைக்கு குறைவு என்பால் வியந்த நாணத்தால் உனக்கு இதுவரையிலும் போதும் எது உன்னை அடையப் போகிறதோ இது மானிடர்களுக்கு கிட்டாது பாக்யத்தின் பயன். ஏதோ பாதோ மகாஸ்னிக்தோ शिरोभि परिपीडितो प्रसादं कुरु मे क्षिप्रं पश्यो दासोऽहमस्मि ते. மகாஸ்னிக்தோ முற்றிலும் கண்களை பறிக்கும் ஏதோ ஒன்னிரண்டு பாதோ தாள்கள் ஷிரோபிகி என் தலைகளால் பரிபீடித்தோ தரிக்கப்படுகின்றன. மே எனக்கு பிரசாதம் அனுகிரகத்தை க்ஷிப்ரம் காலதாமதமின்றி குரு செய் தே உனது வஷ்ய மனம் கோணாது நடக்கும் தாசக அடிமையாய் அகம் நான் அஸ்மி இருக்கிறேன். முற்றிலும் கண்களை பறிக்கும் ஒன்னிரண்டு தாள்கள் என் தலைகளால் தரிக்கப்படுகின்றன. எனக்கு அனுகிரகத்தை காலதாமதமின்றி செய் உனது மனம் கோணாது நடக்கும் அடிமையாய் நான் இருக்கிறேன். இமா சூன்யா மயா வாச்சः शुष्यमाणेन भाषिताः न चापि रावणः काञ्चिन् मूर्ध्नास्त्रीं प्रणमेतः. शुष्यमाणेन உனக்காக தவிக்கும் மயா என்னால் இமாக இந்த வாச்சக வாக்கு தத்தங்கள் சூன்யாக கபடமற்றவைகளாய் பாஷிதாக மொழியப்பட்டன. ராவணः ராவணன் காஞ்சேத் ஒரு ஸ்திரீம் ச பெண்ணையும் மூர்தனா தலையால் பிரணமேத பீனஹ வணங்கவே மாட்டான் என்றோ. உனக்காக தவிக்கும் என்னால் இந்த வாக்கு தத்தங்கள் கபடமற்றவைகளாய் மொழியப்பட்டன. ராவணன் ஒரு பெண்ணையும் தலையால் வணங்கவே மாட்டான் என்றோ.
एवमुक्त्वा दशग्रीवो मैथिलीं जनकात्मजां कृतान्तवशमापन्नो ममेयम् इति मन्यते। दशग्रीवः दशग्रीवन् जनकात्मजां जनकर्तिर्मगளான மைத்திலி தேவியை பார்த்து ஏவம் மேற்கண்டவாறு உக்த்வா சொல்லிவிட்டு கிருத்தாந்தவசம் யமன் வசத்தில் ஆப்பன்னகா சிக்கிக் கொண்டவனாய் இயம் இவள் மம எனக்கு இதி என்றே மன்யத்தே எண்ணிக்கொள்ளுகிறான். தசக்ரீவன் ஜனகர் திருமகளான மைத்திலி தேவியை பார்த்து மேற்கண்டவாறு சொல்லிவிட்டு யமன் வசத்தில் சிக்கிக் கொண்டவனாய் இவள் எனக்கு என்றே எண்ணிக்கொள்ளுகிறான். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே ஆரண்யகாண்டே பஞ்சபஞ்சாஷः सर्गः।